வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு மக்கள் போராடிட்டும் ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்களை 18 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திச்சிருக்கிறார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிகர்களோட புகைப்படம் எடுத்து அளவலாவி இருக்கிறார். திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இதில் சில அரசியல் கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். அந்த கருத்து விவாதத்துக்கு உரியதா, விவாதிக்கப்படக்கூடாதா அப்படின்ற விவாதம் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அவர் சொல்கிற கருத்து 96 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு குரல் கொடுத்து திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது ஒரு விபத்து அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறது, தான் அரசியலுக்கு வருவேனா மாட்டேனா அப்படின்றது தன்னோட கையில் இல்லை, ஆண்டவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். வருவேன் என்றும் சொல்லலை, வரமாட்டேன்னும் சொல்லலை. ரஜினி குழப்புகிறாரா அல்லது அவருடைய பேச்சில் ஏதேனும் உத்தி இருக்கா? இந்த பேச்சை அவர் பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. பொதுவாக பத்திரிகையாளர் சந்திப்புகளில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதை கூட தவிர்த்து அரசியல் சர்ச்சைகளில் சிக்காத ஒரு பிரபலம் இதில் வலிந்து போய் அரசியல் பற்றி அவராக முன்வந்து பேசியிருக்கிறார். ஊகங்களுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்கிறார். எனவே ஊகிக்கலாம். நம்மோடு கோவையிலிருந்து எழுத்தாளர் பாமரன், இங்கு 3 பத்திரிகையாளர்கள், திரு ஜி சேகர், திரு வெங்கடேஷ், திரு சிகாமணி, இவர்களோடு ரஜினி ரசிகரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருமான திரு வேணுகோபால். வணக்கம். ரஜினியோட பேச்சு என்ன இம்ப்ரெஷனை தருது அப்படின்றத நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார் அப்படின்ற கிராக்ஸ் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அந்த சம்பத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் ஒரு கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியலில் ஈடுபட்ட அரசியல் அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய ரசிகர்கள்லையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டாங்க. இந்த 96 அந்த டயத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதில் நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்ட நாடுறது, அவங்க இவங்கள நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்றது. அதுக்காக நான் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அந்த ஆண்டவனில் நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவனை பயன்படுத்திட்டு இருக்கான். இப்போ நடிகனாக பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனாக நடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துகிறானோ, அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா, உண்மையா, தர்மமா, மனசாட்சியோட பண்றேன். இப்போ நடிகனா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கேனோ, மக்களை மகிழ வைக்கணும், பணம் அதிர்ஷ்டங்கள்லாம் அப்புறம் அதுக்காக பண்றேன். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா, உண்மையா, சத்தியமா இருப்பாங்க. அது எது என்னன்னு தெரியாது, அது கடவுள் கையில தான் இருக்கு. எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. இவங்க எல்லாருமே கடவுள் இருக்கு. அதை நீங்கள் கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும், பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை மீறி நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும்போது சொல்லும், நம்ம பண்ணுவோம். அதை நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம், அது நமக்கே தெரியும். ஸோ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இது கடவுள்கிட்டே இருக்கு. அது யாருக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு இப்போவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் இன்ட்ரெஸ்டிங் வரல, அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நுழைய கூட விட மாட்டேன். ஸோ ஆக இப்போ ஒதுங்கிடுங்க, ஏன்னா ஏமாந்துருக்கீங்க, ஒதுங்கிடுவீங்க. ஜிசி, இதில் என்னென்னா அரசியலுக்கு வர்றதா இல்லையான்றது ஆண்டவன் கையில் இருக்குது. வந்தால் ஒரு க்ளீன் பாலிட்டிக்ஸை கொடுப்பேன், ஒரு க்ளீன் அட்மினிஸ்ட்ரேஷன்,
நேர்மையாக நாணயமாக நடந்துக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எங்கேயோ கேட்ட குரலா இல்லை புது குரலா? புது குரல் இல்லை. இப்போ புது கட்சி ஆரம்பிக்க சொல்கிறவங்க எல்லாரும் ஸ்டாண்டர்ட் லைன், இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப க்ளீன் பாலிடிக்ஸ் கொடுப்போம், எல்லாமே கெட்டு போச்சு. ஆமாம், நாங்கள் ஒரு மாற்று அரசியல் கொடுப்போம். அது வைகோவும் சொன்னார், விஜயகாந்தும் சொன்னார், அதனால் தமிழ்நாட்டில் எல்லாரும் இப்போ ராமதாஸும் சொன்னார், இவங்க எல்லாம் சொன்னது தான். அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் அவர் சொன்னதில் வந்து நான் ஒரு இதில் மாறுபடுறேன். 96 வந்து ஒரு கூட்டணிக்கு நான் வந்து ஆதரவு கொடுத்தது ஒரு அரசியல் விபத்துனார். கிடையவே கிடையாது. ஹி வாஸ் ஃபுல்லி இன்வால்வ் இன் தட் ப்ராசஸ். எனக்கு நல்லாவே தெரியும். அவரும் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசுவாமியும் திரு மூப்பனாரும் எல்லாரும் தேவர் ஆல் இன் கன்சல்டேஷன் அட் தட் டைம் அவங்க இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ வந்து தமாகாக்கு வந்து 40 எம்எல்ஏ சீட்டு 20 எம்பி சீட்டு தான் கொடுக்க முடியும்னு திமுக சொன்ன போது மூப்பனார் வந்து 60 எம்எல்ஏ சீட்டாவது வாங்கணும்னு ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தார். பட் திமுக சைடுக்கு இவர் ஃபோன் பண்ணி சரி நீங்கள் 40-20 போகிறோம், நான் மூப்பனாரை கன்வின்ஸ் பண்ணுறேன்ட்டு அவங்க கிட்ட சொல்லி அப்புறம் மூப்பனாருக்கு ஃபோன் பண்ணார். அவர் வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் அபவுட் தட். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை இவர் வந்து மூப்பனார் சார்பாக அங்கே கொடுத்துட்டு அப்புறம் மூப்பனார்கிட்ட ஃபோன் பண்ணார். அதுதான் உண்மையாக நடந்தது. ஸோ அதனால் இது வந்து அரசியல் விபத்து இவர் சப்போர்ட் பண்ணியது வந்து தற்செயலாக நடந்ததெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவர் கான்சியஸாக மனதளவில் ஏற்றுக்கொண்டு அந்த ப்ராசஸ்லேயே அவர் இன்வால்வ்டாக இருந்தார். அவர் அப்போ வெளிநாட்டில் இருந்தார். அங்கேருந்தே ஃபோன் பண்ணி எவ்ரி ஹவர் ஃபோன் பண்ணி இன்வால்வ்டாக இருந்தார். ஒன்றுன்னு சரி, இப்போ இதுதான் அரசியல் விபத்துனா அதுக்கப்புறம் அவர் வந்து எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸே எடுக்கலையா? 98 கோயம்புத்தூரில் நடந்த சீரியல் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் திடீர்னு சன் டிவியில் சன் நியூஸில் போய் அவர் ஏன் திமுக தமாகாக்கு ஆதரவு தெரிவித்தார்? 2004 லோக்சபா எலெக்ஷனில் என்னோட ரசிகர்கள்லாம் வந்து பாமக போட்டியிடுற இடத்துல மட்டும் அவங்க போய் பாமக அகேன்ஸ்டாக கேம்பெயின் பண்ணான்னு ஏன் அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்? ஸோ அதுக்கு ஓட்டு போட்டேன்னு வந்து வெளில சொன்னார் சென்னையில். அது வேற விஷயம். அது இண்டிவிஜுவல் அவர் யாருக்கு போட்டாருங்கிறது வந்து சொல்கிறாரு, அது வேற விஷயம். பட் தன்னோட ரசிகர்கள் வந்து பாபா படத்தை பாமக வந்து இப்போ நிறையா தடங்கள்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதனால் எங்கெல்லாம் பாமக போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் என்னோட ரசிகர்கள் வந்து பாமக அகேன்ஸ்டாக வேலை செய்வாங்கன்ட்டு அப்போது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் ஒன்றும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கல. ஸோ அதை வந்து அதனால் 96 வந்து தற்செயலாக நடந்த ஒரு விபத்துன்னா நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படி விபத்துன்னு இப்போ சொல்ல வேண்டிய நெருக்கடி அவருக்கு வருது? அவர் மெயினாக என்னென்னா அவர் வந்து ஒன்றில் கிளியராக இருந்தார். அதாவது 96 ஜெயலலிதாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நெய்தர் அகெயின்ஸ்ட் ஜெயலலிதா நார் அகெயின்ஸ்ட் கருணாநிதி, 2 பேருக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு பொசிஷனும் எடுக்கலை. இவங்க இந்த 2 பெரிய பர்சனாலிட்டிஸ் இருந்த வரைக்கும் ரஜினிக்கு வந்து ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் நுழைய வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தார். இப்போ கருணாநிதி ஆக்டிவாக இல்லை, ஜெயலலிதா உயிரோடு இல்லை. ஸோ இப்போ ஒரு வேக்கம் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. அதை ஏன் விபத்துன்னு சொல்கிறாருன்னா, நான் ஜெயலலிதாவுக்கு அகெயின்ஸ்டாக அன்றைக்கி வந்து பேசினது வந்து நான் என் மனதளவில் நான் அதை உணர்ந்து நான் செய்யலை. இட் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஒரு கம்பல்ஷனில் செஞ்சேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. ஏன்னா நாளைக்கு தானே அப்போ தானே ஏடிஎம்கே ஓட்ஸ் இவருக்கு வரும். நாளைக்கு இவர் அரசியலுக்கு வராருன்னா அந்த ஏடிஎம்கே ஓட்டை எப்படி கவருவார்? அதுதான் ஒரு காரணம். இல்லை ஆக்சிடென்ட்டு நாளைக்கு வருவாரா வரலையா அப்படின்றது வந்து இந்த நிமிஷம் வரலையும் ஆண்டவன் வந்து அவருக்கு அரசியலுக்கு போங்கன்னு சொல்லலை, இனிமே தான் சொல்லணும். ஆண்டவன் சொல்லியிருக்கலாம், அவர் ரசிகர்கள்கிட்ட சொல்லலை. பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் திடீர்னு கடற்கரையில் போகிறாரு. ஜெயலலிதா சமாதியை பார்த்ததும் போய் உட்கார்றாரு, தியானம் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு வந்து ஜெயலலிதாவுடைய ஆன்மா வந்து சொல்லுது நீங்கள் தர்ம யுத்தம் பண்ணுங்கன்னு. உடனே வெளில வந்து தர்ம யுத்தத்தை அறிவிக்கிறார். அங்கே அவருக்கு வந்து மன உந்துதல் கிடைக்குது. ரஜினிக்கு உந்துதல் இனிமே தான் கிடைக்க போகுதா? இல்லை ரஜினிக்கு நீங்கள் வந்து உந்துதல் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த ரசிகர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு 18 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஒரு அடுத்த 5 நாள் சந்திக்க போகிறார் இல்லையா? இப்போ நீங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் மிக தெளிவாக அவர் வந்து சேகர் சொன்ன மாதிரி ஒரு 2 பெரிய ஆளுமைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யாரையும் எதிர்த்து பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கால்குலேட்டட் அட்டெம்ப்ட். வெரி கிளியர்லி அவர் தான் இந்த இடத்துக்கு தான் விரும்புகிறாரு, இந்த இடத்துக்கு வரணும்னு தான் விரும்புகிறாரு. அதுக்கான ஒரு சூழ்நிலை கணிந்திருக்கிறது. அந்த கணிந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் பேச்சு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக தெளிவான
சில விஷயங்களை வந்து, அதாவது ஒரு பொதுமக்கள் எதை விரும்புறாங்களோ அதை பேசுறாரு. நீங்க அதை ரொம்ப கவனிச்சு பார்த்தா நிறைய பேர் அந்த கருத்தை பேசிட்டு இல்ல 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 ரஜினி பேசுறதுக்கும் நீங்க சொல்லக்கூடிய மத்த தலைவர்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் ரொம்பவே இருக்கு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய என்ன நுட்பமான வித்தியாசம் இருக்கு? எஃபர்வெசன்ஸ் ஒன்று இருக்குங்க. இப்ப நீங்க வந்து ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு அம்மாவுடைய சமாதியில போய் உட்கார்ந்துட்டு வெளியே வந்து பேசின போதும் இருந்த ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் இன்றைக்கு இவர் பேசுவதற்குமான இந்த எஃபர்வெசன்ஸ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கான ஒரு சூழ்நிலையை வந்து தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. அது வந்து இன்னைக்கு இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. அதே நீங்க வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு பேசின போது கிடைச்ச முக்கியத்துவத்தை விட பன்மடங்கு முக்கியத்துவம் இன்னைக்கு சாதாரணமா ஒரு சிரிச்சுட்டே பேசும்போது கூட நம்ம கிடைக்குது. ஆக்சுவலா என்னன்னா, இதுதான் நான் தமிழக மக்களினுடைய மனசுல அவருடைய ஒரு வெகுஜன பிம்பம், அவரை பற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நம்பிக்கை, இது அத்தனையும் சேர்ந்து ஏற்படுத்தும் போது அவர் ஒரு வார்த்தையை பேசுறாரு. இன்னைக்கு வந்து அவர் ஆண்டவன் தான் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட, அவர் நீங்க சேகர் சொன்ன மாதிரி ஆண்டவன் அவருக்கு சொல்லிட்டார், இன்னும் அவர் ரசிகருக்கு சொல்லலை அப்படி அவ்வளவுதான் அர்த்தமே தவிர, உண்மையாவே வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு மூடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு 5 நாள் வந்து ரசிகர்களை சந்திக்கிறேன்னு வந்து உட்கார்றாரு. இல்லைன்னா அவர் வந்து உட்கார போறது கிடையாது. அவருக்கு ஆண்டவன் சொல்லிட்டாரா இல்ல ஆழம் பாக்குறாரா? இல்லைங்க, ஆண்டவன் சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு களத்தை தயார் பண்றாரு. என்ன களத்தை தயார் பண்ணணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், அதில் நீங்க சாதி மதம் இனம் வேற்றுமைகள் இல்லாமல் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு அவர் இருக்கிறாரு. அவரால் நீங்க யாரையும் வந்து டிரான்சென்ட் பண்ண. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் மகிழ்விக்கிறது என் வேலை, ரொம்ப எளிமையான விஷயம். மகிழ்விக்கும் போது எல்லா மதம் இனம் இரு பாலார் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அரசியல்ல அவர் வெற்றி பெற்றவர் அல்ல. உண்மை, வெற்றி பெற்றவர் அல்ல. அவருக்கு பின்னாடி வந்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவருக்கு பிறகு வந்த தலைவர்கள் பெரிய ஆளுமைகளாகவே மாறி இருக்கிறாங்க. அரசியல்ல அவர் ஆதரிச்ச அணியெல்லாம் ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 96ல் ஞானி போன்றவருடைய கருத்து, அவர் ரஜினின்ற ஒரு பிம்பம் ஆதரிக்காமல் இருந்திருந்தாலும் திமுக அணி ஜெயிச்சிருக்கும், ஜெயலலிதா அன்றைக்கு தோற்றிருப்பார் அப்படின்றது அன்றைக்கு அரசியலை கூர்ந்து கவனிச்சவங்களுடைய பலருடைய கணிப்பு. அதில் ஜி.சி. சேகர் உடன்படுறாரா மாறுபடுறாரான்னு எனக்கு தெரியாது. கரெக்ட் தான், சரிதான் சரிதான். ஸோ அவர் ஆதரித்த அணியெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. அவர் வாக்களித்தவர்களே தோற்று போன நேரத்தில் இப்போ எந்த நம்பிக்கையோட மேலிருந்து வர? ரொம்ப எளிமையான நம்பிக்கை ஒன்று இருக்குங்க. என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் 2 பெரிய ஆளுமைகள் களத்துல இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது சூழ்நிலை, அவங்க கட்சி இருக்குதானே செய்யுது, அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பர்சனாலிட்டி ஓரியன்டட் கல்ட் ஓரியன்டட் பர்சனாலிட்டி ஓரியன்டட் அதாங்க இந்த ஊர்ல அரசியல் இருக்கு. அப்ப நீங்க அவர்கள் இருவரை மையப்படுத்தின அரசியல் இருந்து நாம மையம் இல்லாத ஒரு அரசியலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா விஜயகாந்த் ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்டட் பாலிட்டிஷியன் தான். அவருடைய சித்திரம் என்னாச்சு, பிம்பம் வந்து அடிஞ்சு நொறுங்கிரு இல்லையா? அவராலே ஜெயிக்க முடியல. 10 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு இல்லையா? 2008க்கு அப்புறம் தானே அடி வாங்குது. நீங்க இன்னும் இப்ப நீங்க 2021லயோ 2019லயோ இவர் வரட்டும், இதுக்கப்புறம் 10 வருஷம். சரி, வேணுகோபால்கிட்ட கேட்போம். ரஜினி ரசிகர்கள்ட்ட ஒரு 30 வருஷமா அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு, ரஜினி வருவாரா மாட்டாரா? ஒவ்வொரு படம் அவரே சொல்றாரு, படம் வரும்போதெல்லாம் ஒரு கான்ட்ரோவர்சி வரும் அப்படின்னு, என் மேல ஒரு சார்ஜ் இருக்குன்னு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்றார். வாட் எவர் இட் பி. இப்போ அரசியல்ல வருவாரா மாட்டாரான்ற ஒரு ஊகத்தை ஒரு தலைமுறைக்கு வச்சிருக்கிறார், ஒரு 30 வருஷம் வச்சிருக்கிறார். கண்டிப்பா. ஆனா அவர் சொல்றது வந்து இன்னமும் அவர் சொல்றது வந்து ஆண்டவன் சொன்னா நான் வருவேன் அப்படிங்கிறது தான். அவருக்கு வரணும் அப்படின்ற ஆசை கிடையாது. அவருக்கு அதுக்கு தள்ளப்பட்டால் அவர் வருவார். அவர் சொன்ன மாதிரி, சேகர் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து விபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது விபத்து தான். அதை வந்து 13/12/2012 ஒரு ஒய்எம்சிஏவில் நடந்த விழாவிலேயே அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இவர் அந்த டைமில் வந்து இங்கே இல்லவே இல்லை, வெளிநாட்டில் இருந்தார். அந்த டைமில் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இதில் என்ன நீங்கள் சொல்லலை அப்படின்னா உங்களை வந்து கோழைன்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு. அதை அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக சொன்னார். பர்த்டே ஃபங்க்ஷனில், நான் கோழையாக சாக மாட்டேன், ஏழையாக பிச்சை எடுத்து செத்தாலும் சாவேன், கோழையாக சாக மாட்டேன் அப்படின்றத சொன்னார். அப்படி இருக்கும்போது அது வந்து விபத்து தான். அவர் வந்து அப்போ தள்ளப்பட்டிருக்கார். அதனால தான் வந்து அவர் ரஜினி அரசியலுக்கு வரணுங்கிறீங்களா? எனக்கு ஆசைன்னு இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தலைவர். அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு பின்னாடி, அவருக்கு எப்படி அவங்க ஆண்டவன் சொன்னால் அவர் வருவாரோ அந்த மாதிரி தான். அவர் தான் என்னோட ஆண்டவர். அவர் வந்தாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட், இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் நடிக்கிற ஆண்டவர் ஆள நினைக்கிறாரா, தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறாரா அப்படின்னு இது வரைக்கும் அவரா நினைக்கல. அவரோட ஆண்டவன் அவரை தள்ளனால் அவர் வருவாரு. அவர் வந்தா எங்களோட ஃபுல் சப்போர்ட். முதல்ல அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் ஆள நினைக்கிறத பத்தி யோசிக்கணும். இல்ல, அரசியலுக்கு வர்றதே ஆள நினைக்கிறது தானே.
மக்கள் ஓட்டு போட்டால் தான் ஆள முடியும். அதான் ஞாபகம் மக்கள் வச்சுக்கோங்க. ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் தானே அரசியலுக்கு வர்றாங்க. போடும். சிகாமணி சார்ட்ட கேட்கலாம் சார். இந்த சில கருத்துக்களை சேர்த்தே சொல்றாரு. அது என் உடம்பு மட்டும் என்னோடது, இதயத்தை தூய்மையாக வச்சிருக்கணும், நான் ஒரு கருவி தான், என்னை ஆண்டவன் இயக்குறார் அப்படின்னு சொல்கிறதோட நிற்காம, எனக்கு அரசியலுக்கு வர பிடிக்கலை, எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை, நான் கலைஞன், என்னை எல்லோரும் போற்றுகிறார்கள், எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. அவருடைய இதில் வந்து இதுவரையிலும் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் வர்றேன் அப்படின்றதுக்கான துணிகள் நிறையா இருக்குது. ஏன்னா நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன், வந்தால் ஊழல்வாதிகளை பணம் சம்பாதிச்சவனை கூட வச்சுக்க மாட்டேன், வந்தால் ஒரு நேர்மையாக இருப்பேன், வந்தால் மனசாட்சியோட செய்வேன், நியாயமாக உண்மையாக தர்மமாக மனசாட்சியோட பணி செய்வேன், ஒருவேளை திரும்பி வரும்போது நேர்மை இல்லாத ஆள் என் கூட இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கெலாம் சேர்த்து பார்த்தா என்ன பொருள் இருக்குது? இது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. இது மாதிரி திமுக அதிமுக 2 கட்சிகளுமே வந்து ஊழல் கட்சிகள், அந்த கட்சிகளை அதை அகற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து மறைமுகமாக இந்த 2 கட்சிகளையும் விமர்சிக்கிற மாதிரி பல கருத்துக்கள் சொல்கிறார். இந்த அரசியலுக்கு வந்தாவே பணம் சம்பாதிக்கிறது தான் வர்றாங்க. இப்போ சமீபத்தில் வந்த கட்சி கூட வந்து இன்னோவா வாங்கிட்டாங்க, கவுன்சிலர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அப்படின்ட்டு மந்திரி ஆகிட்டாங்கன்ற கருத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் இந்த மீட்டிங்கில். அப்போ ஒற்றை இவருடைய இதை வந்து மறைமுகமாக வந்து பிஜேபியுடைய கருத்தை வந்து பிரதிபலிக்கிறது, அதை முன்னெடுத்து செல்றதுக்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்போ அதிமுக திமுக அப்படின்னா அதை வந்து ஊழல் கட்சிகள் அப்படின்னு பிராண்ட் பண்றது பிஜேபி மட்டும் பண்ணலையே, பாமக பண்றாங்க, நாம் தமிழர் கட்சி பண்ணுது, ஏன் மக்கள் நல கூட்டணின்ற பேரில் இப்போ அது பழைய முன்னாள் மக்கள் நல கூட்டணி இருக்கு, அதில் இருக்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ, திருமாவளவன், மற்ற எல்லாரும் அதில் சேர்ந்த ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் கூட அது ஊழல் கட்சி, 2க்கும் மாற்று வேணும்னு தானே பேசல. மாற்று வேணும்னு பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் ரஜினிக்கும் பாஜகவுக்கு ஒரு நெருக்கம் நீண்ட காலமாக இருந்துகிட்ருக்கு. பிரதமர் மோடி வந்தப்போ கூட அவரை சந்தித்தார். இப்போ இடைத்தேர்தல் ராதாகிருஷ்ணன் நகர் நடக்கும்போது கூட போய் அவங்க போய் ஆதரவு கேட்டாங்க, அவர் மறுத்துட்டார். இல்லை இவங்களுடைய நெருக்கம்ன்றது அப்போ நேரடியாக வந்து பாஜகவுடைய ஊதுகுழலாவோ நேரடியாக அவர் கருத்துக்களை சொல்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக அந்த கருத்தை முன்னெடுத்துக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ சொல்கிறது இல்லை, இப்போ அரசியல் இல்லை, ஆனால் அந்த அவசியம் இல்லை தான் தம்பி, அதில். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இவர் வந்து ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் ஏதாவது ஒன்று இருக்கிற சார்ந்தவராக இல்லை என்றால் ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு கண்ணோட்டமாக அவருக்கு இருக்குது தொடர்ந்து. ஆனால் வந்து இப்போ எம்ஜிஆர் வந்தார்னா, எம்ஜிஆர் வந்து திமுகவுடைய அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தார், அந்த கொள்கை அவருக்கு இருந்தது. சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்தார், அந்த கொள்கை இருந்தது. இவருடைய கொள்கை நிலை என்ன தொடர்ந்து கேள்வி கேட்கப்படுகிறது. இவர் நல்லவர், இல்லாட்டி இவர் வந்து நல்ல ஆட்சி தருவேன். இது வந்து இந்தியாவில் வந்து இப்போ ஒரு ரீசெண்டான மோடி பாஜக வந்தது உட்பட ஒரு ஒற்றை கோரிக்கையில் ஒற்றை பிரச்சாரத்தில் ஊழலற்ற ஆட்சி அப்படின்ற ஒரு வச்சு ஒரே கோஷம், ஆமாம், அதை வச்சு அப்படி சொல்லி ஒரு முன்னெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூக நீதி பிரச்சனைனாலும் மதச்சார்பின்மை பிரச்சனைனாலும் பொருளாதார சார்ந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க எப்படி, இது போன்ற பிரச்சனைகள் எந்த கருத்தும் எந்த சிந்தனையும் வெளிப்படுத்தாதவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிப்பதோ அரசியலுக்கு வருவதோ சரியல்ல அப்படின்ற என்னுடைய கருத்து. அவர் ஆன்மீக பணியை, ஆன்மீக விருப்பத்தின் நாட்டத்தை செய்யலாம், அல்லது வந்து சினிமாவில் மக்களை மகிழ்விக்கலாம். அதை விட்டு அரசியலுக்கு ஒரு கட்டத்தில் அவர் வந்தால் கூட ஒரு 7% ஆதரவு தான் அவருக்கு ரஜினிக்கு இருந்திருக்குது என்று ஒரு சர்வேயில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் அவர் நிச்சயமாக வந்தார், வெற்றியை அடைய மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. வந்தால் வெற்றி பெற மாட்டார்ன்றீங்க. அவர் நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் வந்து ஒன்று கோடம்பாக்கம், இல்லைன்னா இமயமலை சிகரம், சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வரக்கூடாதுன்றீங்க. நிச்சயமாக எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இப்போ நம்ம மக்களுக்கு வந்து அப்போ ஒரு பாமரத்தனமான ஒரு நிலையில் யாராவது ஒருத்தர் அவதார புருஷர் வந்து காப்பாற்றணும் அப்படி நிலைமையில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஜனங்களாக என் தமிழ்நாட்டு ஜனங்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நம்பிக்கை சரியா தப்பான்னு தெரியல. தப்பு. கண்டிப்பாக அவர் வந்தால் வரமாட்டார் அப்படின்றது வந்து எப்படி யூகிச்சு சொல்கிறீங்க? இல்லை, வந்தால் வெற்றி பெற மாட்டாருன்றார், வரமாட்டாருன்னு சொல்லலை. வந்தால் வெற்றி பெற மாட்டாருன்னா அவருக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ சினிமாக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அவர் குழப்பம் இல்ல, அந்த குழப்பம் இருக்கு. திரும்ப கேட்டீங்க முதலைகள் நீங்க பாருங்க, இல்ல நீங்க பேசுறது திரும்ப கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு தெளிவா பேசிருக்காரு. முதல்ல இருக்கு, கால விட்டா கடிச்சிரும்ன்றாரு, அதையும் சொல்லிட்டு தானே இருக்காரு, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காருல. அப்ப அவருக்கு அந்த முதலையை தூக்கி போட்டுட்டு அவர் வருவார். இவர் வந்து 96ல வந்திருந்தா துணிச்சல் 96ல வராம விட்டு இல்லாம இந்த அளவுக்கு போட்டு விட்டுட்டு இப்போ வந்துட்டு திரும்ப இருக்குன்னா 96ல வந்து அவருக்கு ஒரு 96ல 96க்கு போறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு போவோம். திரு பாமரன்
உங்க பார்வை இதுல என்ன? ரஜினிகாந்த் வருவாரா மாட்டாரான்றது ஒண்ணு, ரஜினிகாந்த் வரணுமா கூடாதா அப்படின்றது ஒரு விவாதம். வரணுமா கூடாதா, வருவாரா மாட்டாரா, வந்தா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, இந்த 3 ஆஸ்பெக்ட் இருக்கு இதுல. நீங்க எந்த பார்வையை நீங்க முன்வைக்க விரும்புறீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து நண்பர் ரஜினிகாந்தோட சுறுசுறுப்புக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா 96 நடந்த ஒரு அரசியல் விபத்தை இவ்வளவு சீக்கிரமாக சுறுசுறுப்பாக 2017 கண்டுபிடிச்சி அது அரசியல் விபத்துன்னு அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அந்த 21 வருஷம் இருக்கே, அதுக்கு அந்த அரசியல் சுறுசுறுப்புக்கு நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நாட்டை பொறுத்தவரை யார் வேணாலும் வரலாம், அதில் வந்து யாரும் ஒன்றும் தடையில்லை. ஏன்னா ரஜினி வந்து முதலமைச்சராக இருக்க வரலாம், ஒய்ஜி மகேந்திரன் சமூக நலத்துறை அமைச்சராகலாம், குண்டு கல்யாண சபாநாயகராகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் எல்லாம் இருக்கிறதா. இந்த நாட்டில் செருப்பே ஆண்டிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்தால் என்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது நம்ம பார்க்குற சினிமா படம் மாதிரி இல்லை அப்படிங்கிறதான். ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா காவிரியில் நீர்விடும் உரிமை வேணுங்கிறப்போ இவர் வேளை அந்த அந்த அணையை போய் குண்டு வச்சு தகர்ப்பாரா, இல்லைன்னா முல்லை பெரியார் பிரச்சனைங்கிறப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன 142 அடி நீரை தேக்கலாங்கிறத தாண்டி 152 அடியாக தேக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடுவாரா, இல்லை என்ன பண்ணுவார்னு தெரியல. இல்லைன்னா ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் கேட்குறாங்கிற மாதிரி இதுவரைக்கும் 700 மீனவர்கள் வந்து சிங்கள கடற்படையார் கொல்லப்பட்டிருக்காங்க. இவர் நேரம் துப்பாக்கியோட போய் கடலில் போய் எதிரிகளை சந்திப்பாரா? ஆக வர்றாரு, வந்தால் என்ன பண்ணுவார்? வந்தா என்ன பண்ணுவான்றதுக்கு அவர் ஒன்று சொல்றாரு, அறிவிப்பாரா? இல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது வந்து 4-5 பிரச்சனைகளை சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் என்னவா அவர் வணங்குற கடவுள் ஆண்டவர் வந்து அவரை என்னவா பயன்படுத்தினாலும், அது நடிகராவோ அரசியலாவோ எதுவா பயன்படுத்தினாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பணிபுரிவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று உங்களுக்கு கேட்கறது வந்து, இப்போ காவிரி பிரச்சனையை சொல்கிறீங்க, முல்லை பெரியாறு மீனவர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனைகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரும் விட போகிறாரு. அவர் மட்டும் போய் துப்பாக்கி எடுத்துட்டு மீனவர்களை காப்பு போடும், காவேரியில் வந்து எப்படியாவது தகர்த்து தண்ணியை கொண்டு வரணும் அப்படின்னு அவர்கிட்ட மட்டும் அன்ஃபேராக கேட்குறீங்களே. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை நீங்கள் ஓட்டு போட்டவங்கள பேசி முடியும். இதுதான் வந்து இந்த அரசியலமைப்போட லிமிட். அதாவது இந்த அரசியலமைப்போட நிலை இது. இங்கே என்னன்னா மீண்டும் லெட்டர் போட்டுக்கலாம், அல்லது லெட்டருக்கு பதிலாக இமெயில் அனுப்பலாம். இவ்வளோதான் செய்ய முடியும் ஒழிய உண்மையாக என்ன கேட்டால் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும். அப்போ தான் திரை வேறு யதார்த்தம் வேறுங்கிற உண்மையை அவரும் தெரிந்து கொள்வதற்கு பயனளிக்குங்கிறதா என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா என்னென்னா அடிப்படைக்கு சாத்தியமில்லா விஷயங்கள் நம்ம சினிமாவில் பேசலாம், ஆனால் நடைமுறையில் செய்ய முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சமீப காலமாக தமிழ்நாடாகவே இருக்கிற மாதிரி தெரியல. திடீர்னு தர்மயுத்தங்கிறாங்க, தியானம்ங்கிறான், மண் சோறு சாப்பிட்றான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏவல் வச்சுருவாங்க, பில்லி சுனியும் வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. ஒரு காலத்தில் இவ்வளவு அறிவுபூர்வமான மாநிலமாக இருந்த ஒரு தமிழ்நாடு இன்றைக்கி தியானம், மனசாட்சி, தர்மயுத்தம், பில்லி சூனியம் இந்த ரேஞ்சில் இருக்குங்கிறதா துயரமான நிலைமை இருந்தான். சரி, இல்லை இது ஒன்று நீங்கள் கேட்டீங்க, நான் என்ன நாளைக்கு வந்ததுன்னா நான் நியாயப்படி தர்மப்படி மனசாட்சிப்படி நடந்துப்பேன். அது என்ன உறுதிமொழி எடுக்கும்போது சொல்கிறது தானே எல்லாரும்? ஒரு எம்எல்ஏவோ இல்லாட்டி அமைச்சராக நீங்கள் உறுதிமொழி எல்லாரும் சொல்கிறது தானே? அவங்களாம் அதுபடி தான் நடந்துட்டு இருக்காங்களா இது வரைக்கும்? சொல்லுங்கள். அப்படில்ல, அது வந்து சட்டத்தின் தேவைக்கு சொல்றது, தானா முன் வந்து சொல்றதா? அதேதான், அதுதான் என்ன சொல்றேன்னா, அது வந்து நம்ம I'll be an honest politician அப்படின்னு அவர் சொல்லி அவர் தன்னோட, அதான் திரு சிகாமணி முன்வைக்கிற கருத்து வந்து இந்த கிளீன் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு கேம்பெயினா இன்னைக்கு இருக்கு. அந்த கேம்பெயினை தன்னுடைய மந்திரமா முழக்கமா முன்வைக்கிறார். அது எடுக்கிறார். இன்னொரு விஷயம் இருக்கிறார். அது மக்களுக்கு இப்போ மக்களை வந்து ரொம்ப சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்திருக்காரு, இன்டைரக்டா எடுத்திருக்காரு. அதாவது அவரோட ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஃபார் அ மேன் நான் வந்து நான் அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து மீண்டு வந்து நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றது வந்து எம்ஜிஆர் வந்து குடிக்காதவர் தான், அதனால குடிக்கே இல்லாம போச்சா தமிழ்? இல்ல அதுக்காக நான் சொல்றேன். அது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில சினிமால கூட குடிப்பழக்கமே இல்லாத கதாநாயகனா இருந்த எம்ஜிஆர் காலத்துல கல்லுக்கடையும் வந்தது. அதுதான் நான் சொல்றேன், மலிவு விலை மது வந்தது. இவரே பல படத்துல குடிச்சிருக்காரு, இவரே சாராயம் வந்தது, சாராய கடை எல்லாம் இவரே
படத்துக்கு படம் இவர் குடிக்கிற ரோல் பண்ணினவர் வந்து இன்னைக்கு வெளியில் வந்து நான் மாறி இருக்கேன், பர்சனலாகவே நான் மாறி இருக்கேன், அது என்னோட ஹெல்த்தை பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து தைரியமாக வெளியில் சொல்கிறது வந்து வெரி ரேர். இல்ல அது பாராட்டத்தக்க அல்ல விஷயம். அதே வந்து நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது பாராட்டத்தக்க இப்போ வந்து விஷயம். தமிழ்நாட்டு வந்து மதுவுக்கு அகைன்ஸ்டா இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னோட கருத்து அது இல்ல இல்ல அது வந்து என்னோட நான் வந்து இத வந்து டைரக்ட் கேம்பெயின் நான் சொல்லல, அதுதான் நான் சொல்றேன். இல்ல குட்வில், அதாவது ஒரு குட்வில்லுக்கான முதலீடு இன்டைரக்டா அவர் சொல்றாரு. அது வந்து பெண்கள் வந்து அது வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு பண்ணாரு. கண்ணதாசன் ஒரு பாட்டு, 2012 கெட்ட பின்பு வந்தது இந்த ஞானம்னு, ரத்தம் கெட்ட பின்பு வந்தது இந்த ஞானம்னு. அது மாதிரி நிறைய பேருக்கு ஞானங்கள் வரும். இல்ல நீங்க பாசிட்டிவா இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, ரஜினி வந்து பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், கதாநாயகர். அவரை போன்றவங்க வந்து நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரு 10 பேர் அவர் ரசிகர்கள் குடிக்காம விட்டாங்கன்னாலும் அது சமூகத்துக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கு, அவங்க குடும்பங்களுக்கு நல்லது அப்படின்ற அளவுல பாராட்டலாம். ஆனா ஆட்சிக்கு வந்தா கையெழுத்தே மதுக்கடையை மூடுவேன் அப்படின்னு சொன்னவங்களே மக்கள் ஓட்டு போடல. அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எதிர்பார்க்கல. அப்படி சொன்னவங்களுக்கே மக்கள் ஓட்டு போடல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப தெளிவா இருக்காங்க. மதுவிலக்கே பிரச்சனையாகி மதுவிலக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இத வந்து வெயிட் ஒரு நிமிஷம். அவர் வந்து இது கொள்கையா அறிவிச்சார், நான் சொல்லவே இல்லை. அவர் வந்து எஸ் மேட் an indication. நான் வந்து இந்த மாதிரி என்னோட தாட் இருக்கு. இளைஞர்களுக்கு நான் ஒரு அறிவுரையா சொல்றேன். ஏன்னா அதால பாதிக்கப்பட்டவன் நான் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லி அதுலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தன்னையே ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லும்போது அது வந்து டெஃபினெட்லி ஒரு மாஸ் லீடர், ஒரு மாஸ் ஒரு பெரிய ஆனஸ்டி, அது அட்மிட் பண்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் அது வேணும். வேற யாரும் பண்ணினதில்லை. ஜிசி சேகர் நம்ம வருவாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. வருவாருன்னு அசம் பண்ணிடுவோம். அப்படி வர சொன்னா அவர் வணங்குகிற ஆண்டவன் அவரை தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லுவாரா, இல்லை இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் மக்கள் அப்படி ஒரு தலைவருக்கு தமிழ்நாடு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கா. தமிழ்நாட்டோட அரசியல் களம் அப்படின்றது தன்னுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்கு அல்லது தலைவன் இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடுச்சா, அப்படி இருக்கிற தலைமை அப்படின்றதுக்காக காத்திருக்கிறதுல இவர் தான் அந்த வேக்குவமை ஃபில் பண்ண போகிறாரா? இல்லை, இது சொல்கிறதுக்கு முன்னாடி 96 வந்து காங்கிரஸ் வந்து அவரை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. நரசிம்மராவ் தலைமையில். அப்போ வந்து இவர் பெரிய டைலமாவில் இருந்தார். அவருக்கு வேண்டிய சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன காங்கிரஸோட சேர்ந்து நீங்கள் செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி நீங்களா ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த ஆட்டத்துக்கு வந்தேன்னா நான் ஸ்ட்ரைக்கராக இருக்க தான் விரும்புவேன், காயினாக இருக்க மாட்டேன் அப்படின்னாரு அவர். அதாவது ஒரு கேரம் போர்டில் வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர், அடிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்கராக தான் இருப்பேன், அடிக்கப்பட வேண்டிய காயினாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போலேருந்தே வந்து அவருக்கு வந்து வந்தால் அவரோட டேர்ம்ஸில் அவர் ஒரு கட்சியோட தலைவராக தான் வரத்துக்கான, அது அவர் கையிலே இல்லையே, ஆண்டவன் தானே சொல்ல போகிறாரு. நீங்கள் விடுங்க, ஆண்டவன் தான் சொல்லிட்டாருங்கிறேன்ல. அதான் ஆண்டவன் சொல்லியாச்சு. அவரை அது ஆண்டவன் கிட்டேருந்து இவர் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. உங்களுக்கு உங்கள் சிக்னல் மேலே போயிட்டு வரத்துக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது இல்லை, அது மாதிரி இங்கே இந்த வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். ஆண்டவன் சொல்லிட்டார், நீ ஆரம்பி கட்சியை, உன் தலைமையிலேயே ஆரம்பிட்டார். இவர் எப்போ ஆரம்பிக்க போறாருங்கிறது இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங் இருக்கு. ஒரு பக்கம் விஜய் வருவார் அப்படின்னு அவங்க அப்பா வந்து இயக்கம்லாம் நடத்திட்டு இருக்காரு. விஜய் வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. விஷாலுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. விஷால் இருக்காரு, விஜய் இருக்காரு, இப்போ கமல் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரசியல் கருத்து இப்போ வந்து இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் they are going to be ceased to be exist. அப்படிலாம் கிடையாது. இந்த சைடில் வந்து அரசியல் கட்சி, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு அணி இருக்கும். இந்த நடிகர் சங்கத்திலேருந்து வரக்கூடிய சில அரசியல் கட்சிகள் புதுசாக ஒரு அணி வரும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்ன அதனால் அதில் வந்து இப்போ முதல்ல ரஜினிகாந்த் வருவார், அதுக்கப்புறம் மேபி பின்னாடி விஜய் வரலாம். அவரோட அந்த ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்துட்டு நமக்கு கூட வரலாமே அப்படின்ட்டு அந்த டைத்தில் வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 96 நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 91 எம்ஜிஆர் இறந்த அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. அந்த மாதிரி தான் களத்தில் நிறைய பேர் இறங்கினாங்க. என்ன அந்த மாதிரி ஒரு டைத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ அந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வந்து அந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வேக்கம் இருக்கும்போது there will be more players. இப்போ டெஃபினட்டா தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்கு. பிஜேபி அந்த வேக்கமை ஃபில் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நேஷனலிஸ்ட் ஃபீலிங் இருக்கிறவங்கலாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போறாங்க. இப்போ தமிழ் தேசிய உணர்வு அப்படி இருக்கிறவங்கலாம் சீமான் நான் தான் மாற்று அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இந்த இது ஒரு நிர்வாகம் அப்படின்ற முறையில் ஒரு சுகாதார அமைச்சராக இருந்து சாதிச்சவர் அப்படின்றதுனால அன்புமணியை முன்வைத்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இல்லாத இப்போ அந்த வேக்குவமை இவங்கெல்லாம் யாரும் ஃபில் பண்ண போகிறதில்ல, அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை. ரஜினி வந்த உடனே அந்த வேக்கம் ஃபில் பண்ணிடுவார் அப்படியான சூழல் இருக்கா? ரஜினி வேக்குமை ஃபில் பண்ணுறாருன்னு சொல்ல, அந்த வேக்கம் இருக்கிறதுனால தான் அவர் வராருன்னு சொல்கிறேன் நான். புரியுதா? இது வரைக்கும் அவர் வரலைன்னா, ஏன்னா ஜெயலலிதா கருணாநிதி 2 துருவங்கள் இருந்தது. ரொம்ப நேரமா வேணுகோபால் பேசணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா அந்த வேக்கமா ஃபில் பண்ணுவார், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா ரஜினி வந்து பீக் அப்படின்றது வந்து 96. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ரஜினிக்கு இருக்கக்கூடிய ரஜினி வசீகரம் மிக்க நடிகர் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரஜினி ரசிகர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் என்ன? சராசரி வயது அப்படின்றது 45 கடந்தவர்கள். நீங்கள் விதிவிலக்காக இருக்கலாம். ரஜினி மன்றத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சராசரி வயது 45, 50க்கு மேலே. ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வேறொரு திசையில் இருக்கிறாங்க. வேற நடிகர்களுக்கு மேலே அவங்களுக்கு ஈர்ப்பும் கவனமும் இதுவும் இருக்குது. கிடையவே கிடையாது. இன்னமும் ரஜினிகாந்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது சின்னதா பெருசான்ற ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இன்னொன்று, தலைவர் வந்து உலக அரசியல் தெரிஞ்சவர். அவரோட ரோல் மாடல் கூட பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் லீக்வானி அவர் தான். அப்படின்னும் போது அவர் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. கேபி கூட இது நடக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இவர் தான் என்னோட ரோல் மாடல்னு. அப்படின்னும் போது சிங்கப்பூர் மாதிரி தான் நம்மளோட தமிழ்நாட்டை மாற்ற ட்ரை பண்ணுவாரே தவிர, இந்த மாதிரி மற்றபடி மற்ற கட்சிக்காரங்க வந்து அந்தந்த டைமுக்கு பேசிட்டு அந்த இது எலெக்ஷன் வரும்போது அந்தந்த டைமுக்கு பேசுறது அந்த மாதிரி பேசலை தலைவர். அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு. அது அந்த நீங்கள் அந்த இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ இதுவாக பேசியிருக்காரு. நான் வந்து வரலை அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இது இந்த இடத்துல துபாய் மதுரையை சிங்கப்பூர் ஆக்குன்னு சொன்னவங்களாம் இப்போ காணும். தமிழ்நாட்டிலே அவங்க அரசியல் அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை இப்போ. ஆனால் தலைவர் வந்தால் கண்டிப்பாக செய்வார். அடுத்து சிங்கப்பூராக மாற்றுவார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று, இங்கே ஏன் அவர் சொன்னார் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேட்குறாங்க. இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் வந்து வெளியில் வந்து நான் நேராக பத்திரிகைக்காரங்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தன்னோட ரசிகர்கள், அவரை வாழ வச்ச ரசிகர்கள்கிட்ட நேராக சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு பத்திரிகை வழியாக வெளியில் சொல்கிறதுக்கும் தன்னோட ரசிகர்கிட்ட நேராக சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்படின்னும் போது இந்த குடிப்பழக்கத்திலேருந்து எனக்காக சில ரசிகர்கள் வந்து காசுக்காக அரசியல்வாதிகிட்ட போயிட்டாங்க அப்படின்றதும், சில அரசியல்வாதிங்க காசுக்காக என்னோட ரசிகர்களை பிடிச்சி வச்சுருக்காங்கன்றதும் இவ்வளோ தெளிவாக வேற யார் பேசுவா? வேற யாராவது பேசுவாங்களா? அப்படின்னும் போது அரசியல்னா என்ன? இப்போ ஏன் பேசுறாரு? போன ஜெயலலிதா உயிரோடு இருந்து போன எலெக்ஷன் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. சிங்கப்பூர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்பதானே ரசிகர்களை மீட் பண்ணிருக்காரு. போன மே மாசம். இப்போ ஒன்றும் தடை இல்லையே. அப்ப ரசிகர்களை மீட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு சிங்கப்பூர் ஆயிருக்குமே தமிழ்நாடு. இல்லையே, இப்பதானே அவருக்கு மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. அதுக்கும் இப்பதான் அதுவும் வந்து ஆண்டவன் சொல்லி தான் அவர் மீட் பண்றாரு. அவ்வளவுதான். எல்லாமே வந்து அரசியலுக்கு வராம இருக்க வரைக்கும் வேற. அவர் அரசியலுக்கு வந்தால் தான் தெரியும் இங்கே எப்படி எப்படி விமர்சனங்கள் வரும் அப்படின்னு. பொலிட்டிக்கல் ஹானஸ்டியை பற்றி பேசினா முக்கியமாக பேசி ஆகணும். அவர் குடிக்க வேணாம், சீரட் குடிக்க வேணாம்னு சொன்னது வரவேற்கத்தக்கது தான். அதை நான் வந்து மார்க்கு. ஆனால் 96க்கு முன்னால் அந்த போயஸ் கார்டனில் அவர் சோதனையிட்ட போது அவர் அந்த சோதனை எதிர்த்து நடந்து போனார். பாதுகாப்பு சோதனை, ஜெயலலிதா பாதுகாவலர்கள் கெடுபிடி காட்டினாங்க. அதுக்கு முன்னால் எம்ஜிஆரால் வந்து நெருக்கடி தரப்பட்ட போது ரொம்ப, அதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கின்ற அளவுக்கு அவருக்கு வந்து அவர் பேர் பிரச்சாரம் பண்ணப்பட்ட போது அப்போ திமுககாரங்க அவருக்கு உதவி இருக்காங்க. அதனால் பொலிட்டிக்கலாக இன்றைக்கி திடீர்னு கல்ச்சர் இங்கே மோசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அதே மாதிரி நீங்கள் கோட் பண்ண அன்றைக்கி 98 அவர் வந்து இது கோயம்புத்தூர் வெடிகுண்டுக்கு பிறகு அந்த பத்திரிகா சேர்ந்து நான் கூட இருந்தேன். அப்போ பேசியிருக்காரு. அப்படி பொலிட்டிக்கலாக வந்து அவர் வந்து இந்த கட்சிகளோடையும் இணைந்து மூப்பனார் கூட இணைந்து இருந்திருக்காரு. இப்படி இணைந்து நட்பு பாராட்டி நெருக்கம் பாராட்டி இருக்காரு. அப்படியே பொலிட்டிக்கலாக வந்து அவர் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த அரசியலே மோசம் அப்படின்னு சொல்றதுக்குல அது வந்து இப்போ வந்து அது பொலிட்டிக்கல் ஆனஸ்டி இல்லை, நேர்மை இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அரசியல் இதே இது ஒய்எம்சிஏவில் பேசும்போது அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அதில் இருக்க சிஸ்டம் வந்து எல்லாருமே வந்து மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. பணம் சம்பாதிக்க அரசியல் பணம் சம்பாதிக்க விரும்புறவங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நீங்க இருக்க அரசியல் எப்படி இருக்கு? தலைவர் வந்தாரு, பணம் செலவழிக்காம ஒரு தேர்தலில் யாராவது போட்டியிட முடியுமா? அதுதான் கோளாறு இருக்கு. நீங்க வந்து இந்த தேர்தலில் வந்து பங்கேற்கனவே பணம் வேணும், கொள்ளை பணம் வேணும். இல்ல இப்ப அந்த ஜோஷிகார் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவரோட சொந்த பணத்தை
கொடுத்து தான் ஒரு அரசியலுக்கு வருவாரு, மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கி வரமாட்டாரு அப்படின்றது அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப கற்பனையானது. இவர் வந்து இல்ல, இது கற்பனை அப்படி பார்த்தா எல்லாமே கற்பனை தானே. இல்ல, இந்த மாதிரி வந்து நாங்க நேர்மையான அரசியல் துறையும் திடீர்னு வந்து ஒருத்தர் சொன்னா அதன் மக்கள் நம்பினாங்கன்னா அது வந்து நம்ம தமிழகத்துக்கு நீங்க சொல்றது நேர்மையான அரசியலை தருவேன்னு சொல்றவருடைய நேர்மையை சந்தேகிக்கிற மாதிரி இருக்க. இல்ல, அது பார்க்கணும், ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும்ல. அவர் எப்படி வந்து அவர் எப்படி பயணித்து வந்தாரு அப்படின்னு. அவர் என்ன எப்படி பயணித்து வந்தார் நீங்களே சொல்லுங்க. அது என்ன திமுக ஆதரவு இல்லைன்னா எம்ஜிஆர் எதிர்ப்பை வந்து அவர் சமாளிச்சிருக்க முடியாது அன்னைக்கு. அந்த இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து திரும்ப பேசணுன்றதாக அதை பேசிடலாம். அது அப்படி கிடையாது. உண்மை. அது எப்படி உண்மைன்னு சொல்றீங்க? உண்மை. அது அவர் நெருக்கடியை வந்து திமுக உதவி இல்லாம இது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சரி, எம்ஜிஆர் சரி யூகிச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். இன்னைக்கு நெருக்கடியை சமாளிக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த அரசியல் வந்து நம்ம மோசம்னு சொல்றது எளிது. பாமரன் ரஜினி வருகிறார் அப்படின்றதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. பேசக்கூடிய நண்பர்களும் அந்த கருத்தை முன்மொழிகிறாங்க. அரசியலுக்கு வருவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்த நாட்டில் என்ன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. மக்கள் முடிவு அவங்க ஆளணுமா வேணாமான்றத மக்கள் முடிவு செய்யணும் அப்படின்றதான் எல்லோரும் ஒப்புக்கொள்கிற ஒரு நியதி. அந்த வகையில் ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்வதற்கான அரசியல் களம் இன்னைக்கு இருக்கா? என்னென்னா ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்வதற்கான களம் வந்து இன்றைக்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினியை ஃபாலோ பண்ணவங்களாம் ஒரு காலத்தில் பண்ணவங்களாம் இன்றைக்கி வந்து டை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிற ஆண்டவன் வந்து இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. சிவகார்த்திகேயனுக்கு கொஞ்சம் பேர்த்தையும், விஷாலுக்கு கொஞ்சம் பேர்த்தையும், சூர்யாவுக்கும் ஆர்யாவுக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆண்டவன் அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணது போக தான் ரஜினிக்கும் சப்ளை பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் அப்படி மாறி இருக்குது. ரஜினிகாந்த் வரட்டும். வர்றதுக்கு முன்னாடி இந்த சமூக நீதின்னு பேசுகிறோமே, அதை பற்றி அவர் பார்வை என்ன? ஒரு கூடங்குளத்தில் அபாயகரமான அணுகுலைகள் வருது, இதை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு? இந்த தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி அவரோட அபிப்பிராயம் என்ன? அதையெல்லாம் சொல்லட்டும். அதற்காக 10 வருஷமாக போராடட்டும், களத்தில் நின்று வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். ஆனால் வரும்போதே இந்த கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னு வரக்கூடாது. வந்து வேலை செய்யட்டும், மக்கள் கூட பணியாற்றட்டும். அதுக்கப்புறம் மக்கள் தீர்மானிப்பாங்க அவரை கவுன்சிலர் ஆக்கலாமா, மேயர் ஆக்கலாமா, இல்லை எம்எல்ஏ ஆக்கலாமா, இல்லை முதலமைச்சர் ஆக்கலாமா. வருவதா இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் தனது 94 வயது வரை, மன்னிக்கணும் இந்த நான் பேசும்போது யார் பேசுகிறப்ப நான் குறுக்கிடல, 94 வயது வரை தன் மூத்திரப்பழ சட்டியை சுமந்தோடு அந்த பெரியாரை போல இங்கே சமூக நீதிக்காக போராட்டும். வந்தால் முதலமைச்சராக தான் வரணும்னு இல்லை, பெரியார் அரசியல் இருந்தவர் தான். இங்கு சாதியம் கூடாது என்பதற்காக, மதவாதம் கூடாது என்பதற்காக, சமூக நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இருந்தவர் தான் தந்தை பெரியார். அவர் அரசியல் தான் இருந்தார். ஆனால் இங்கே அரசியலுக்கு வருவது என்பது நேராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் போய் கொடியேற்றுறதுன்னு ஆயிடுச்சு. ஆக ரஜினிகாந்த் தந்தை பெரியாரை போல் அப்படி வந்து செயல்படுறாருன்னா நம்ம வரவேற்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வர்றாருன்னா அவர் இதுவரைக்கும் வைத்திருக்கிற சில பார்வைகளை, அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ளணும். அவர் முதல்வர் ஆகிட்டார்னா அதிகமாக பேசுகிற, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக பேசுகிற பொம்பளையும் ஆகாதுங்கிற மாதிரிலாம் பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி பெண்ணியும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தமிழகம் வேறு மாதிரி இருக்குது. ஆண்டவன் சொல்கிறான் கேட்குற, அருணாச்சலம் கேட்குற மாதிரி சொல்ல முடியாது. இன்றைக்கி பஸ் தொழிலாளர் போராட்டம் நடக்குது, போனஸ் கொடுக்கல, அல்லது வந்து கூலி ஒரு 10ல் பென்ஷனே கிடைக்கலன்னு போடுறான், நான் ஆண்டவன்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. அல்லது உனக்கு போன ஜென்மத்தோட கர்ம பலனப்பா உனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆக இவர் வரட்டும், வந்தால் தனது அணுகுமுறை மாறணும். தான் கூட இருந்த ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து 96க்கு பின்னாடி பணம் பார்த்தாங்கங்கிற ரஜினிகாந்த் குறிப்பாக அந்த மாதிரி ரசிகர்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக ஜோசிகார் யாரையும் கூட வச்சுக்கூடாது. இன்றைக்கு கூட ஒரு ஜோசிகார் வளர இருக்கிறாரு, அவருக்கு சனி தசை போய் புதன் திசை வந்துருச்சுன்னு. இந்த புதன் திசை வியாழன் திசையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு தமிழ்நாடு உருப்படுமா உருப்படாதாங்கிறத கிளி ஜோசிக்கார்கிட்ட தான் கேட்க வேண்டிய ஒரு சூழல் வரும். முதலில் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இது பகுத்தறிவு மண். இங்கே ஆரோக்கியமாக ஆறாவது அறிவை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு மண். ஆக எல்லா பேர் வந்து ஆண்டவன் தலையில் பழியை போட்டு போக முடியாது. இவரு சொல்கிற ஆண்டவன் இங்கே இருக்கிறாரா, இல்லை அங்கே இமயமலையில் இருக்கிறாரா, இல்லை எத்தியோப்பியாவில் இருக்காரானால தெரியாது. ஆக இவர் ஆண்டவன் கட்டளை குறுக்கிட விரும்புகிறார். ஒரு நிமிஷம் திரு வேணுகோபால், நீங்கள் அதாவது புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்கள் ஓட்டு போட்டவங்க என்ன செஞ்சுருக்காங்க? கூடங்குளத்தில் என்ன பண்ணாங்க? ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணாங்க? இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? விவசாயிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு 45 நாள் போய் என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டவங்க என்ன பண்ணாங்க?
அப்ப இவங்க பண்ணதை விட இவர் பண்ண போறாருங்கிறீங்களா நீங்க? இவர் இந்த அளவுக்கு விட மாட்டாருன்னு சொல்றேன். முத நாளே இந்த அளவுக்கு அவங்க டெல்லிக்கு போற அளவுக்கு வந்து டெல்லிக்கு போற அளவுக்கு வந்து நடந்துக்க மாட்டாருன்னு சொல்றேன். நண்பரே, நான் அவர் டெல்லிக்கு போவாரோ இல்லை அவர் பிடிச்ச லீக் இருக்கிற சிங்கப்பூருக்கு போவாரோ அது ஏன் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்றது விவசாயிகளை போக விட மாட்டாருன்னு. ஆனால் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மறுபடியும் சொல்றேன், வாங்க வருவதற்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யுங்க. ஒரு 10 வருஷம் வந்த உடனே நேரம் அடுத்த மேலேயோ ஜூன்லயோ போய் கொடியேற்றம் நினைக்காதீங்கிறேன். சரி, திரு வெங்கடேஷ் நாடு யார் வேணாலும் வரலாம். திரு வெங்கடேஷ், ஜனநாயக நாடு வருவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்புகளை சொல்றாங்க, அவருக்கு இருக்கிற நம்பிக்கைகளை சொல்றாரு. நாம வந்து கலை யதார்த்தம் என்ன அப்படின்றத பேச வேண்டியது இருக்கு. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்த நாட்கள்ல பேசினது தமிழ் ஸ்பிரிங், தமிழ் வசந்தம், தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் மலருது, தலைவர்களே இல்லாமல் கூட போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, இதுவரையிலும் பெரிய நட்சத்திரங்கள் பெரிய தலைவர்கள் இவங்க பின்னாடி தான் மக்கள் அணிவகுத்தாங்க, இப்போ அது இல்லாத ஒரு தலைமுறை இன்னைக்கு உருவாகியிருக்கு, ஒரு சோஷியல் மீடியா அதை சாத்தியப்படுத்தியிருக்கு, தொடர்ச்சியான சில கேம்பெயின்ஸ் அதை சாத்தியப்படுத்தியிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் அதை பற்றி இன்டர்பிரேட் பண்ணாங்க. இப்போ ரஜினி வருவதும் அந்த மெரினா எழுச்சி அப்படின்றதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இல்லையான்ற கேள்வி வருது. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஒரு மெரினா எழுச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு விஷயம், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கடந்த இப்போ நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறது. இந்த வாய்ப்பில் யார் பேசக்கூடிய சொற்கள் மக்கள் மத்தியில் அவர்களுடைய ஒரு நம்பிக்கையை தூண்டுவதாக இருக்கிறதோ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன அத்தனை பேரும், நீங்கள் விஜயகாந்த்லேருந்து ஆரம்பித்து அன்புமணிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும், வைகோலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் பேசியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். 1. 2, நீங்கள் இவருடைய அரசியல் பயணத்தையும் அரசியல் பாதையையும் கூட நீங்கள் வந்து தொட்டு பார்த்து, நீங்கள் இவர் ஒன்றும் அரசியல் இல்லாமல் வளர்ந்ததில்லை, அரசியலோடு தான் வளர்ந்திருக்கிறார், அவருடைய கருத்துக்கள் பல சமயங்கள் தோல்வியடைந்திருக்கின்றன, இதுவும் உண்மை. ஆனால் இன்றைய தேதியில் ரஜினி பேசுவதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை தமிழக மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் உருவாகி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அந்த மாதிரியான அந்த ஒரு கார்டை வந்து அவரால் தொட முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பாமரன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும், இப்போ இவர் ரசிகர்களாக இவர் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும். என்னன்னா இதில் ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையான ஒரு பாயிண்ட், உங்களுடைய கருத்தை கேட்கிறேன். மக்களுடைய உள்ளத்தை அவரால் தொட முடியுமா? முடியும் தான். மக்கள் அவரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு பேசின பேச்சை வைத்து கொண்டு மட்டும் நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் மனதை அவரால் தொட முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த நேர்மை என்பதும் அவருடைய உடல் மொழி என்பதும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் என்பதும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த நம்பிக்கையை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க இவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தை கேட்போம் திரு சிகாமணி அவர்கள். அதாவது இவர் வந்து நேர்மை அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஒரு காவிரி பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப எக்ஸ்போஸ்டான விஷயம் தான். அவருடைய அரசியல் நேர்மை வந்து ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து காவிரி பிரச்சனையில். எல்லாரும் வந்து காவிரி பிரச்சனையில் அந்த தண்ணி தர்றதுக்காம தாக்குதல் நடத்தினப்பெல்லாம் வந்து எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. அப்போ இவர் அவங்க கூட சேரலை. இவர் தனியாக இருந்துட்டு கங்கையும் காவிரியும் இணைக்கணும் அப்படின்னாரு. நீ காவிரிலேருந்து தண்ணி கேட்டால் கங்கையும் காவிரி இணைக்கணுமா, அதுக்கு 1 கோடி ரூபா தர்றேன்னு சொன்னார். எந்த வகையில் வந்து தமிழ் 1 கோடி ரூபா செக் கொடுத்தாரு சார். வாஜ்பாய் சென்னைக்கு வந்த போது போய் 1 கோடி ரூபா காசோலை கொடுத்தாரு. ஆமாம், அது செக் கொடுத்தாரு. என்கேஷ் ஆச்சுன்னு தெரியாது இல்லை. அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, இவர் வந்து என்ன செஞ்சுருக்கணும், கர்நாடகா வந்து தமிழக தண்ணீரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? இந்த ஒரு பிரச்சனை போதும் தமிழக மக்கள் வந்து இவருடைய முகமூடியை கிழிப்பதற்கு என்று நான். நதிகளை இணைப்பதாக இருந்தால் நான் 1 கோடி தருகிறேன்னு சொன்னாரு. அதுக்கான ஸ்டெப்பை யார் எடுக்கணும்? தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய வாக்குறுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லாரும் விட்டுருவாங்க. ராம்தாஸ் ஆரம்பிச்ச போது என்ன சொல்றாரு, நானோ என் குடும்பத்தினரோ நாங்கள் எந்த பதவியுக்கும் வரமாட்டோம் அப்படின்னாரு. பட் அவரோட மகனையே கொண்டு வந்து மினிஸ்டராக உட்கார வச்சார். அதே மாதிரி விஜயகாந்த் என்ன சொன்னார், எனக்கு வந்து மக்களோடையும் கடவுளோடையும் தான் கூட்டணினார். அப்புறம் ஒரு 2 எலெக்ஷன் பார்த்தாரு, கூட்டணி வச்சா தான். ஃபஸ்ட்டு ஜெயலலிதா கூட கூட்டணி அனுப்பிச்சார், அப்புறம் போன எலெக்ஷனில் 4 பேர் கூட கூட்டணி அனுப்பிச்சார். ஸோ அதனால் இதெல்லாம் காற்றுல விட்டுருவாங்க. ஸோ இவருக்கு இன்னும் அரசியலுக்கு வந்து அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவர் அனுபவிச்சாதான்
அவரோட அரசியல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எடுபடும்னு தெரியும். அது அவர் வந்த உடனே அப்படியே வந்து அவர் வந்து அப்படியே மக்கள்ல வந்து அவரை ஆதரிச்சிருவாங்கன்னு இல்ல இதயத்தை தொற்றுவாரு அப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முன்ன இருந்த மக்கள் வந்து ஒரு அந்த ஸ்டார் வேல்யூ, அந்த ஒரு 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 அந்த ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க, மயக்கத்தை இருந்தாங்க. இப்போ அந்த மயக்கம்லாம் அவ்வளோ தூரத்துக்குலாம் கிடையாது. தமிழர்கள் சினிமா மயக்கத்தை கடந்துட்டாங்க. சினிமா மயக்கமோ இல்லையோ, ஜென்ரலா ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஒரு இல்யூஷனை நம்பி பின்னாடி போறவங்க அந்த இதுலேருந்து நிறைய விடுபட்டிருக்காங்க. இப்போ முன்ன இருந்ததை விட இப்போ சோசியல் மீடியாவோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் இருக்கு ஜிசி. அதனால பக்கம் ஒரு நடிகர் ஜவுளி கடையை திறக்க போறாங்க அல்லது நகை கடையை திறக்க போனா டிராஃபிக் ஜாமே ஆகுது. சரி இப்போ ஆகட்டும். ஆனால் அந்த நடிகருக்கு ஓட்டு, அதுக்கு அந்த நடிகருக்கு ஓட்டு போடுறாங்களா? தமன்னாக்கும் நயன்தாராக்கும் ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. ரசனை வேறு, தங்கள் ஏற்றுக்கொள்ற தலைமை வேறுன்ற புரிதல் தமிழர்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. டெஃபினட்டா அந்த அந்த அது வந்து இந்த ஏன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கலா நீங்க வந்து உங்களை பிரசன்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு எவால்வ் ஆயிருக்கணும். நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல், நீ சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து அரசியலில் வந்து நீங்க ஓரளவு நீங்க ஈடுபாடு காட்டினாதான் மக்கள் வந்து ஒரு உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து நான் சினிமாலேருந்து டைரக்டா இப்போ அரசியலுக்கு வரேன், குதிக்கிறேன், நீங்க உடனே எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல இந்த காயின் கரெக்ட். அதாவது இல்ல ஒரு தேர்தல்ல மக்கள் ஒருத்தரை ஏத்துக்கொள்றதுக்கு ஒரு வசனத்தை வச்சு ஏத்துக்கிறது இல்ல. ஒரு ஓட்டு போடுறதும் ஒரு காரணத்தை வைத்து மக்கள் ஓட்டு போடுறது இல்ல. ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறது அல்லது ஒரு கட்சி நிராகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் ஆராயிறாங்க. இல்ல இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் ஆரம்பிக்கல. இப்போ ஐ மீன் இன்னைக்கு ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஒரு நல்லெண்ணத்தை முதல்ல விதைக்க ஆரம்பிக்காத கட்சிக்கு நம்ம ஆர்வம் பேசிட்டு இருக்கோம். உண்மையில என்னன்னா ஒரு நல்லெண்ணத்தை விதைக்கிறாரு. அடிப்படையில நல்லெண்ணத்தை மட்டும் தான் சொல்றாரு. நல்லெண்ணம் வருது அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இல்ல நல்லெண்ணம் சினிமா புகழை அரசியல் லாபத்துக்கு பயன்படுது. அது மக்கள் நலனுக்கு பயன்பட்டா அது பாப்போம். அவரோட ட்ராக் ரெக்கார்ட் சொல்றேன். நல்ல இப்ப என்னன்னா அடிப்படையில் இன்னொரு விஷயம், நீங்க 96 அதுக்கு தொடர்ச்சியான இவருடைய அரசியல்ல இருந்து ஒரு விஷயம் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த அரசியலில் ஏற்படக்கூடிய விமர்சனங்களை நேர்கொண்டு அதை வந்து நீங்கள் பதில் சொல்லி அதற்கான ஒரு விளக்கங்களை தெரிவித்து, இப்போ நீங்கள் பாமரன் கேட்குறாரு இல்லையா 1000 கேள்வி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம், இவர் சொன்ன மாதிரி நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் வரப்போகுது, கடுமையான அவரை பற்றி தனிப்பட்ட தாக்குதல்கள் வரப்போகுது. அதெல்லாம் இதுவரையிலும் கொண்டாடியவர்கள் சூப்பர் ஸ்டார்னு விமர்சனம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு கொண்டாடினவங்களா நாளைக்கு தன்னோட திரட்டுன்னு பார்த்தாங்கன்னா விமர்சிக்க தொடங்குவாங்க. அப்போ அதையும் தாங்கிக் கொள்வதற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சதுனாலதான் இதுக்குள்ள வந்தோம். என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சதால அவர் இந்த அளவுக்கு பொறுமையா. அது பேர் பயம் கிடையாதுங்க, அதுக்கு பேர் பயம் கிடையாது. எப்படி நீங்க பயம் சொல்லுவீங்க? ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க ஆழம் பார்த்திருக்காரு இன்னைக்கு, அவ்வளவுதான். நம்ம இப்போதைக்கு இல்ல என்னன்னா இப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கான துணிச்சலோட இன்னைக்கு வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப என்ன ஏறத்தால அதுல ஒரு ஆம்பிகுட்டி இல்லையே, இன்னைக்கு ஒரு குழப்பம் இல்லையா, ஒரு பேச்சுல ஊசலாட்டமோ இதுவோ இல்லையா, நான் வந்தா செய்வேன் இதை அப்படின்னு சொல்ற எக்ஸ்ட்ரீமுக்கு போன பிறகு வர்றதுக்கு யோசிக்கிறாருன்ற பாயிண்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதாவது நான் வரல அப்படின்னா நீங்க ஏமாந்து போயிடுவீங்க, என்னை விட்டு இடையே போயிடுங்க அப்படின்றது அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்லியிருக்காரு. நீங்க என்ன தண்ணியில தள்ளி விட்டா நான் இங்கே அந்த இடத்துக்கு நான் 10 நிமிஷத்துல நான் ஸ்விம் பண்ணி போயிடுவேன்னு நீங்க சொல்லலாம். தண்ணியில் தள்ளி விட்டா தான் தெரியும் ஸ்விம் பண்ண முடியுமா, 10 நிமிஷத்தில் கடக்க முடியுமா, இல்லாட்டி அந்த கரண்ட் வந்து உங்களை வேறு சைடு இழுத்துட்டு போகுமா. அந்த நிதர்சனம் வந்து அது அவருக்கு அரசியலில் குதிக்கும் போது தான் தெரியும். ஸோ அதனால அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆழம் பார்க்குறாரு, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் தவிர நாளைக்கு இதனால அரசியல் உத்தரவு வந்துருச்சு, ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு ஆழம் பார்க்கறாங்க. அடிப்படையில நல்லெண்ணத்தை வந்து இன்னைக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு திருப்பி அதே வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த நல்லெண்ணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எத்தனை பேரோட கனெக்ட் ஆகுதுங்கிறதா இப்போ எல்லா வசனத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்த நேர்மை, நீதி, மனசாட்சி, உறுதி, தர்மப்படி நடக்கிறது. பிரச்சனை என்னன்னா பத்திரிகையாளர் பிரச்சனைனா எல்லாத்தையும் பார்த்துட்டதுனால எல்லாத்தையும் கடுமையா விமர்சனிக்கிறோம். ஆனா நீங்க வந்து பொதுமக்களாக பார்வையில பார்க்கும்போது, ஒரு பெண்களுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கை இருக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், ஏன் நீங்க அதை மறுக்கிறீங்கன்னு கேக்குறேன். பாமரன் புதிய உறுதி, புதிய நம்பிக்கை. நீங்க அரசியல்ல வந்து அவருக்கு இன்னும் எதுவும் தெரியல ஆழம் பார்க்கறாருன்னு சொல்றாங்க. அவர் வந்து தெரிந்து வரலாமா வேணாமா, வந்தா எப்படி இருக்குன்னு ஆழம் பார்க்கறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அசாதாரண சூழ்நிலைன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ப அவருக்கு வந்து அரசியல் தெரியல அப்படின்னா எப்படி அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு, எப்படி அந்த அளவுக்கு நடந்திருக்கும்? அவர் சொன்னதுல இருந்து அதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற சாதாரண ஓட்டர் கூட தெரியும். இப்போ அந்த அசாதாரண சூழ்நிலைக்கு அவர் சொன்னது சரத்குமார் சொன்னார். எத்தனையோ பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்ப தெரிஞ்சிருந்தா அவர் ஏன் கண்டனம் தெரிவிக்கணும்? எதை வச்சு சொல்றாரு அப்படிங்கறத ஒரு காலாவதியான மருந்து தான் ரஜினிகாந்த் நினைக்கிறேன். நீங்க நம்ம சொல்லிக்க வேண்டியதான், எல்லாமே யூகிக்கிற மாதிரி இது யூகிச்சுக்க வேண்டியதான், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு லோடர் விமர்சனம் இது. திரு பாமரன் நிறைவு கருத்து என்னன்னா, இப்போ அவர் வந்து ரஜினிகாந்த் ப்ளஸ் வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன், குடிக்கிறத விட்டுட்டேன், இவங்க குடிக்காதீங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள், இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி ஓப்பன்னஸாக பேசுறது, குடும்பத்தை பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கன்னு சொல்கிறது வந்து
ஒரு குவாலிட்டி. இந்த இடத்துல குவாலிட்டிங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. குடி வேண்டான்னு சொன்ன சசிபெருமாள் கூட தான். இப்போ சசிபெருமாள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுக்காக அவங்கெல்லாம் முதலமைச்சராகலாம் அல்லது மேயராகிறதுலாம் வந்து ஒரு அபத்தமான விஷயம். ஆக கொள்கை வேறு, ஒருத்தர் நல்ல தன்மைகளோடு வாழ்வது என்பது வேறு. எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் கூட மிக நேர்மையானவர், லஞ்சம் வாங்காதவர், குடிக்காதவராக இருப்பார். இப்போ நான் கொண்டு போய் வந்து அவர் மேயரை உட்கார வைக்க முடியும். இப்போ வந்து அவர் ஒரு நடிகர், இப்போ வந்து அவர் ஒரு நடிகர். நீங்க கொள்கைங்கிறது கட்சி உலகத்துல இழுத்தா பார்க்க போறோம். அப்புறம் நீங்க வந்து கேளுங்க எந்த விதத்துல கொள்கை அடிப்படையில நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்ப கேளுங்க. உண்மையிலேயே கூடாது. நீங்க உண்மையிலேயே திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கிற கட்சி கின்னஸ்ல இடம்பெற போகுது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சப்பறம் கொள்கை கண்டுபிடிக்க போற ஒரே ஆளுங்க நம்ம அவர்தான் வரன்னு சொல்லவே இல்லையாங்க. இது வரைக்கும் வரன்னு சொல்லவே இல்லையே. அவரு நான் வந்து அடுத்த மாசம் கட்சி ஆரம்பிக்க போறேன். கொள்கைக்காக மட்டும் இல்ல, வேற அப்புறம் எதுக்கு தாமரை, அப்புறம் எதுக்கு அவர் கொள்கை என்னன்றது மறைமுகமா காட்டுது. அது வந்து தாமரைங்கிறது என்ன ஆன்மீக சம்பந்தப்பட்டது. தாமரை பாபா படத்துல அந்த வர்ற அந்த அதோட சிம்பல் தெரியுதுன்னு சொல்றேன். அது எப்படி அதுக்கு ஏங்க முடிச்சு போறீங்க? நன்றி நன்றி. அது அப்படி ஒரு வேலை ரஜினிகாந்துக்கு அவர் வணங்குற ஆண்டவன் கட்டளையிட்டு அதை அவர் செஞ்சார்னா ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு கால யோசனைக்கு பிறகு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பெயர் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு இருக்கும். அது என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். என்ன உத்தரவு அவர் கிடைக்குது, அந்த உத்தரவை எப்படி செயல்படுத்த போகிறாரு, அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, அதை நாம் எப்படி விமர்சிக்க போகிறோம் அப்படின்றத அடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஆரம்பிச்சால் வெற்றி தான். உங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். உங்கள் ஐவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.